இன்னைக்கு இங்க இருக்கிற பல வாலிபர்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை அதுதான், வாலிப தம்பி தங்கச்சி நீ எங்கே இருக்கிறாய்? நீ என்னுடைய பாதத்தில் இருக்க வேண்டிய நபராச்சே, நீ என்னுடைய சமூகத்தில் இருக்க வேண்டிய ஆளாச்சே. ஆமென். நீ இப்போ என்னுடைய சமூகத்தில் இல்லையே, உன்னை பார்க்கும்படி வந்தபோது உன்னை நாங்க பார்க்க முடியலையே, நீ இப்போ எங்கே இருக்கிறாய்? அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். உன் வல்லமையை தரித்துக் கொள்ள வேண்டும் சொன்னால் நீ எங்கே இருந்தாலும் மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு உன்னை வெளியே கொண்டு போனது பாவம். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், உன்னுடைய தேவனுக்கு பிரியமற்ற செயல், உன்னுடைய மொபைல் அடிக்ட், ஆமென், ஸ்தோத்திரம், பலவிதமான இச்சை, பலவிதமான பிரியமில்லாத கிரியைகள் இன்னைக்கு தேவனுடைய சமூகத்தோட உன்னை வெளியே கொண்டு போயிடுச்சு. ஒரு காலத்து நீ கொயர்ல இருந்து பாடின ஆளு, ஒரு காலத்து நீ ஆமென் யூத்துகளோடு இருந்து ஆமென் நல்ல வழிநடத்தின ஆளு, ஆனா ஒரு காலத்து நீ சபைக்கு ரொம்ப முக்கியமான ஆளு, ஒரு காலத்து நீ தேவனோட ஒன்றிச்சிருந்த ஆளு. ஆமென். இன்னைக்கு நீ எங்க இருக்க? இந்த மாதிரி எல்லாம் காரியத்தை செஞ்சுட்டு, இந்த மாதிரி ஊழியம் எல்லாம் செஞ்சுட்டு, இந்த மாதிரி நெருக்கம் வந்துட்டு இன்னைக்கு நீ எங்க இருக்க? ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ திரும்பவும் அதே இடத்துக்கு நீ வந்தேன்னா அதே வல்லமை நான் திரும்பவும் தருவேன் அப்படின்னு சொல்லி.